இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தை மாத தெப்ப திருவிழா. தெப்ப குளத்திற்கு எழுந்தருளிய சுவாமி அம்மன் தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் இரவு வரை கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கும். தெப்ப திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாநகரில் போக்குவரத்து மாற்றம். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி தை மாதத்தில் தைப்பூச தெப்ப திருவிழா நடைபெறும். இவ்விழாவானது ஜனவரி 31 கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் விழாவினை முன்னிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பஞ்சமூர்த்திகள் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் தங்க சப்பரம், அன்னம், காமதேனு, சிம்ம வாகனம், குதிரை, ரிஷபம், யாழி, பல்லக்கு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி சித்திரை வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இதனிடையே நேற்று மதியம் சிந்தாமணி பகுதியில் கதிரறுப்பு மண்டபத்தில் எழுந்தருளிய பின்னர் கதிரறுப்பு திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தைப்பூச பௌர்ணமி தினமான தெப்ப திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் மீனாட்சி அம்மன் அவுதா தொட்டில் வாகனத்திலும் சுவாமி வெள்ளி சிம்மாசனத்திலும் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி விளக்குத்தூண், கீழவாசல், காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்களுக்கு அருள்பாலித்தபடி மீனாட்சி அம்மன் கோவிலின் உபகோவிலான மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள மரகதவள்ளி முக்தீஸ்வரர் கோயிலுக்கு வந்தடைந்தனர். பின்னர் அங்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருள உள்ளனர். நீர் நிரம்ப காணப்பட்ட தெப்ப குளத்தில் சுவாமியும் அம்மனும் இருமுறை வலம் வர உள்ளனர். பின்னர் சுவாமியும் அம்மனும் மைய மண்டபத்தில் எழுந்தருளுவார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று இரவு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமியும் அம்மனும் எழுந்தருளி இரவு தெப்பத்தை ஒருமுறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சி தருவர். இந்த தெப்ப உற்சவத்தின் போது மட்டும்தான் சுவாமியும் அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளினாலும் கூட சுவாமியை விட அம்மன் கூடுதலாக ஒரு வாகனமாக அவுதா தொட்டி வாகனத்தில் எழுந்தருளுவார் என்பது கூடுதல் சிறப்பு. தெப்ப குளத்தில் நீர் நிரம்பி இருப்பதால் தெப்பத்திலும் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் படகு மூலம் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக மாநகர காவல் ஆணையர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். விழாவினை முன்னிட்டு அதிகாலையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து மாரியம்மன் தெப்பக்குளம் சென்று அங்கு தெப்பம் உற்சவம் நடைபெற்று இரவு திருக்கோயிலுக்கு வந்து சேரும் வரை இன்று திருக்கோயில் நடை சாத்தப்பட்டிருக்கும். தெப்ப திருவிழா நாளில் பக்தர்கள் நலன் கருதியும் வெளியூர்களிலிருந்து வருபவர்களின் நலன் கருதியும் கலைக்கூடம், ஆயிரங்கால் மண்டபம் திறந்து வைக்கப்படும். உள்ளே வருபவர்கள் வடக்கு கோபுரம் வாசல் வழியாக காலை 7 மணி முதல் 12:30 மணி வரையிலும் மற்றும் பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் அனுமதிக்கப்படுவார்கள். தெப்ப திருவிழாவை முன்னிட்டு மதுரை மாநகர் தெப்பக்குளம், காமராஜர் சாலை பகுதியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதுரையிலிருந்து செய்தியாளர் ஐயம் பெருமாள். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தண்ணிக்குள்ள விழுந்தா காவல்துறை கைது பண்ணிடுவாங்க. தண்ணிக்குள்ள யாரும் விழுவாங்க. அமெரிக்கா ஃபீல் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏறுங்க. ஐடி கார்டு போட்டவங்க உள்ளே இருங்க. ஐடி கார்டு போட்டவங்க மட்டும் உள்ளே இருங்க. ஐடி கார்டு போட்டவங்க ஜாக்கெட் போட்டுக்கோங்க. ஜாக்கெட் புதுசு உங்களுக்காண்டி வாங்கி வச்சிருக்கு. ஏறோடனே ஆளுக்கு ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கோங்க. ஜாக்கெட் போட்டுட்டு போங்க. வாங்க, வேமா வாங்க. ஏறுங்க, வாங்க. தண்ணிக்குள்ள யாரும் குதிக்க வேணாம். மைய மண்டலத்தில் பாடி வீரர்கள் வரட்ட உள்ள பக்கம் இழுத்துக்குங்க. வெளிவர இழுக்காதீங்க. வெளிவர இப்போ இழுக்க வேணாம். வழிவர இழுக்க. மைய மண்டலத்தில் அறுப்பாடியர்கள் வரட்ட உள்ள இழுங்க. உள்ள போட்டோம். நல்லா இழுத்துக்கோங்க. உள்ள மைய மண்டலத்தில் அனுப்பாடுவீர்கள். உள்ள இழுத்துக்கோங்க.
அனுப்பாடியவர்கள் வடத்தை நல்லா உள்ள இழுத்து வாங்கிக்கோங்க. உள்வடம் போட்டோம், என்ன கொஞ்சம் போட்டோம், உள்வடம் இழுத்துக்கோ, என்ன கொஞ்சம் இல்லை. வெளியோட இழுக்கலாம். வெளியோட இழுங்க. இந்த 2 பேரை கூப்பிடுங்க. முதல்ல இந்த 2 பேரு 4